இருந்து கீழே இறங்கணும். குன்னூர் போக தெரியுமா? குன்னூர் ரூட் தெரியல. இப்போ நம்ம ரூம் ஏத்தல. டால்பின் ஹவுஸ்லாம் இன்னும் இங்க இருந்து கிலோமீட்டர் வேற இடத்துக்கு போணும். இப்போ நம்ம ரூம் ஏத்தல. அங்க போறது வை தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். வா உட்காரு. தெரியுமா? கண்டிப்பா. நம்ம இங்க தான வந்து ஆமா இங்க தான் வந்த சொன்ன மாதிரி. இது அப்படி போய் ஸ்ட்ரைட்டா போணும். உட்காரியா? டீ கடை எங்க நிறுத்துறா? நான் டீ கடை நிறுத்தா நீ. அம்மா ஒன்று சாப்பிடலாம். அங்க வானடா. துட்டு நிறைய தானே இருக்குது கையில. அம்மா உனக்கு வானடா. சரிவா பாப்போம். எனக்கு ஓகேவா. ஆம்பூர் போயிடலாம். நான் ஆம்பூர் போயிடலாம். நேராக போய் ஆம்பூரில் போய் ஹோட்டல் விட்டு சாப்பிடலாம். அதெல்லாம் பட்டினே வாங்க. 8 ஹவர் குடி போச்சலாம். அது டீ கூட காலைல சாப்பிட்டு இட்லியாக எனக்கு அப்படிதாங்குது. ஒரு வே எங்கேருந்து பார்த்தாச்சு. மொத்தம் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். வரா மாதிரி இருக்கு. வருமா? இந்த வை பார்த்தீங்கன்னா சுத்தம் நம்ம போகிற வையா. அவர் அப்படிக்கா எங்கே சொல்கிறாரு. அதான் கிட்டா இது உங்களுக்கு சுத்து அப்படின்றாரு. சார் இப்போ இங்கேருந்து கீழே இறங்கிறது எப்படி சார் போனோம்? ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டுங்களா சார்? ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுக்க சொல்கிறாங்க கீழே போகிறதுக்கு. சார் சார் இப்போ கீழே போகிறதுக்கு எப்படி சார் போகிறது? கீழே போகிறதுக்கு ரைட் எடுத்துங்களா? ஓகேங்க சார். ரைட்டு சாமி ரைட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். போலீஸ் அக்கா நிற்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய கீழே தான் இறங்குறோம். கீழே இறங்குறதுனா வியூ பாயிண்ட் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி. குன்னூர் அதை போட்டுக்கு தானே? பாய் நேராக குறுக்கு வச்சார போய் அந்த பொண்ணு. கூதி மாரி ஓடுறான் போகிற வண்டி அவன். வண்டி ஓட்டத்தே சரியில்லைப்பா எங்கள் பாதி. இது கூட போட்டோ எடுத்துக்கிறேன். செல்ஃபி எடுத்துக்கிறேன் பையன். டீ வரணுமா? இன்னொரு 10 என்னப்பா கேட்கணும். அவனா டேஸ்ட் பார்த்து கேட்கலாம். சாக்லேட்டா வந்துடா பிஸ்கட் சொன்னால் கரெக்டாக தெரியும். சரியா கொஞ்சம் சரி சாப்பிட்டு என்னதுன்னு சொல்லலாம். பிஸ்கெட்டு அது பார்த்து சொல்லணும். பிஸ்கெட்
பஞ்சு பஞ்சா இருக்குல்ல அந்த பிஸ்கட் மாதிரி ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், போய் நேரம் வேண்டியது தான். இப்போ எங்கே போகிறோம் ஏதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தான் போகிறோம். இப்போது 48 கிலோமீட்டர் இப்படியே. நைட்டு இந்த வெயில் தான் வந்தோமோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. சனிக்கிழமை அண்ணா இங்கே சுற்றி பார்க்குற மாதிரி பிளேஸ் எதனா இருக்கு? இங்கே எதுவும் இல்லை. இது உள்ள ஒன்றும் இல்லை. ஆ, இதில் போனீங்கன்னா வேல்வியூ பாயிண்ட் பார்த்துட்டு குன்னூர். எப்படி குன்னூர் பார்க்கணும். வா வா, இதில் இல்லையா அப்படி போய் பாருமா. நாம் இப்படி தான் போய் நேற்று இதுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். நேற்று போய் வந்தோமாடா, அது இந்த நைட் தான் போனோம். ஆ ஆ, இப்போ போகிற இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோம். இப்போ அந்த டவுனில் எதனா சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா? நீங்கள் குன்னூர் போயிருங்க. ஆ குன்னூர் போயிட்டு குன்னூர் வந்துட்டு டால்ஃபின் நோஸு ஆ, ஹில்ஸ் பார்க்குண்டாலாம். அப்புறம் அந்த அந்த மரம்லாம் ஹைட்டாக இருக்குமில்ல, அதெல்லாம் அங்கே தானே இருக்குது. ரொட்டப்பட்டா சொல்லுங்கள். தொட்டப்பட்ட இல்லை மரம் கொஞ்சம் பெயின் பாரஸ். ஆ இங்கே இருக்குங்களா? அப்படியா? ஓகே. ஆ ஆ சரி ஓகே. இல்லை அங்கெல்லாம் போயிட்டாச்சு. இந்த போகிற வழியில் என்ன இருக்கான்னு வரும். ஆ ஓகே. ஆ தேங்க்யூ. நல்ல மனுஷன் நகராரு, நல்லா பேசுகிறாரு. வாங்க. டே போனால் குன்னூர் வந்துடும். குன்னூர் போயிட்டு சுற்றி பாருங்கள், அங்கே தான் அங்கே சுற்றி பார்க்குற இடம் எங்கே இல்லை அப்படின்றாங்க. பயங்கரமாக இருக்குது ஓட்டத்துக்கலாம். ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா? வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது பாரு. ஃபோட்டோ என்ன எடுக்க போகிறீங்களா? இங்கே தான், இங்கே தான் வியூ பாயிண்ட். ஜம்ப் பண்ணுறது தெரிய முடியுமா? ஃபோட்டோ எடுத்து ஒசரங்க நிற்கிறோம். சூசைட் பண்ண மாட்டாங்க. ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். இவங்க கொடுத்தா இன்னும் ஃபோட்டோ கிட்ட எத்தனை பசங்க கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணியிருந்தோம். அப்படியே கிளம்புறோம் இங்கேருந்து. அதான் டைரெக்டாக இப்போ குன்னூர் போக வேண்டியது தான். போயிட்டே போப்போ உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஆ சரியான வியூ பாயிண்ட்டு. நான் உனக்கு கேமரா தான் ஆன் ஆகல அந்த இடத்துல. குளிக்க போகிறீங்களா? குளிக்க போகிறீங்களா? ஆண்டா குளிக்க போகிறீங்களா? ஆ ஃபால்ஸ்லாம் கிடையாது, தண்ணி லைட்டாக கீழே போவோம், ரிவர் மாரி. ஓட விடு. எப்படியும் ரிட்டர்ன் திரும்பி வர போகிறான்ப்பா. இவ்வளோ ஆகும் போய் என்ன பிரயோஜனம்? ஏற்றிட்டு இருப்பான். கீஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஓகேவா? என் வண்டி இப்படியே கீழே வந்தா சரியா ஒன்றுமே ஆகாது. இங்கே அங்கே நான் மாட்டி வச்சுக்கிறேன், ஒன்று ஒன்றுமே காணும். பின்னாடி பொறுமையாக வா. வண்டி அங்கே நிறுத்தணும்னு வச்சுக்கா, நீ அங்கேயே நிறுத்தி போடணும். எனக்கு ஒன்று எடுத்து தகுது பாரு. இது முட்டம், இது இரும்பு, எந்த உடையாது. இந்த பிளாஸ்டிக் நீட்டில் கீரில் போட முடி. இன்னும் குழந்த மாரி வண்டி ஓடுற. செலவு பண்ண பார்த்து நீ தான், நான் கிடையாது. ஓகேவா? நான் சொன்னாடா தான் பாருங்க, தண்ணி குளிக்கிற மாதிரி இருந்தா. ஆ நான் சிந்தா கொஞ்சம் தண்ணி போகண்டா கேன்னு சொன்னேன் பார்த்தியா? இந்த இடம் நான் ஃபஸ்ட்டு வரும்போது இந்த பிரிட்ஜுக்கு மேலே போச்சு தண்ணி. ஓகேவா? இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் சொல்கிறா. தண்ணி இப்படி போவோம்,
குளிக்க தந்தா சொன்னா இல்லையா நல்லா இருக்குடான்ட்டு நான் வரும்போதே போன வருஷம் வரும் பிரிட்ஜுக்கு பார்த்தியா அது மேலே போச்சு தண்ணி குளிச்சோம் நாங்கள் இறங்கி இங்கே குளிச்சோன்னா சரி வருவோம் அந்த மாதிரி குளித்தோம் இந்த வருஷம் நிறைய தண்ணி போகாமல் கம்மியாக போகுது மழை காலம் இல்லைல்ல ஆ நாங்கள் போகும்போது பிரிட்ஜுக்கு பார்த்தியா இந்த பிரிட்ஜை பாதி மூத்தி நின்றா நடந்து போகலாம் நடந்து போகும்போது இவ்வளோ தண்ணி வரும் காலுக்கு அவ்வளோ இருந்தது நீங்கள் தான் சொல்லணும் இல்லை ஆட்டோக்காரர் கேளுங்க ஆனால் சுற்றி பார்க்குற இடம் எனக்கு தான்ட்டு நான் இங்கே எங்கன்னா சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா சுற்றி பார்க்குறீங்க ஆ நேம்ஸ்ல டால்பினோஸ் டீ கடனே அது நாங்கள் மேலே போய் பார்த்துட்டு வந்தோம்னா இந்த சைடில் எங்கன்னா இருக்கான்னு கேட்குறேன் இது எப்படி நான் போனோம் எது இல்லையா அப்படிங்களா ஆ இங்கே எங்கேயோ உனக்கு தாண்டா டேய் இப்படி போகிறோம் பார்த்தியா இது கீழே இறங்கி இப்படி போனால் இங்கே ஒரு லேக் இருக்கான் ஃபால்ஸுக்கு தான் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு ஃபால்ஸ் ஒன்று காமிக்குது எத்தனை கிலோமீட்டரா ஒரு குன்னூர் போகிற இதுதான் என்ன ஃபால்ஸ் லா ஃபால்ஸா லாஸ் ஃபால்ஸ் நீர் வீழ்ச்சிகள் வேறு இறங்கி நடக்குது இது ஃபால்ஸு போகிற வயல் தான் அதனால் பார்த்துட்டு அப்படியே போயிடலான்ட்டு போகிறோம் கரெக்டாக டைம் நான் பார்த்தீங்கன்னா 12:43 ஆகுது கரெக்டாக 1 மணி ஆகிடும் எங்கேருந்து ஊட்டி விட்டு நம்ம கீழே இறங்கிட்டுக்கலாம் 1-1:30 ஆகிடும் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுற மாதிரி வரும் கரெக்டாக நம்ம 2-3 தான் வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும் என் கணக்கு படி பசங்க வேணா கேட்டால் நான் ஓட்ட மாட்டேன்றானுங்க பார்ப்போம் சூப்பராக இருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருங்க காட்டுறேன் அது பாருங்க தெரியுதுங்களா அந்த அக்கா நைட்டில் எப்போ அந்த ஹெல்மெட் போட்டுனுவாங்க ஒரு 2 பேராக வரீங்கன்னா 2 ஹெல்மெட் எடுத்துன்னு வந்துருங்க ஒரு ஹெல்மெட் மட்டும் போட்டுன்னு ஒன்று போடாமல் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஃபைன் போட்டுருவாங்க